26 ஜூன் வருஷம் 2026. இப்போ நீங்கள் பார்க்குறது மொத்தம் 3 ஏக்கரு தார் ரோட்டு மேலே தான் அமைஞ்சிருக்கு. மொத்தம் 3 ஏக்கர் தோட்டம் அமைஞ்சிருக்கு. புஞ்ச நிலம்தான் இது. கமர்ஷியலுக்கு நல்லாயிருக்கும். ஏன்டா விவசாயத்துக்கு இவ்வளோ ரேட் போட்டு வாங்க முடியாது, கமர்ஷியலுக்கு ஆகும். தார் ரோட்டு மேலே என்ஹெச்க்கு பக்கத்தில் தான் அமைஞ்சிருக்கு. என்ஹெச்சிலேருந்து அப்படியே நேராக 3 ஏக்கர், அதாவது செவ்வகமாக போயிடும், மொத்தமாக இருக்காது. செவ்வகமாக 3 ஏக்கரு, 1 ஏக்கரு, அதுக்கப்புறம் 1 ஏக்கரு, அதுக்கப்புறம் 1 ஏக்கரு, இது மாதிரி 3 ஏக்கர் அமைஞ்சிடும். இந்த வீடியோ பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கான்டாக்ட் பண்ணுங்கள். மற்ற டீட்டெயில்ஸை எல்லாம் கம்ப்ளீட்டாக நானே சொல்லிடுறேன். 3 ஏக்கர் அமைஞ்சிருக்கு. நல்ல செம்மண் பூமி தான். பில்டிங் கட்டுறதுக்கு, வீடு கட்டுறதுக்கு, இதுக்கெல்லாம் நல்ல ஒரு அருமையான இடம். அது இல்லாமல் நம்ம விவசாயமும் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒருத்தர் மட்டும் தென்னை மரம் போட்டிருக்காரு. பாக்கி 2 பேர் ஒன்றும் விவசாயம் பண்ணலை, அப்படியே சும்மா போட்டிருக்காங்க. அவங்க 2 பேர்த்துக்கிட்ட கிணறு சர்வீஸ் இதெல்லாம் இல்லை. ஒருத்தர் மட்டும் சர்வீஸ் வச்சுருக்காரு. அந்த ஒரு நடுவில் இருக்கவங்க, அவங்க போர் போட்டிருக்காங்க. தண்ணி நல்ல தண்ணியாக இருக்குது. சர்வீஸ் வாங்கியிருக்காங்க, ஃப்ரீ சர்வீஸு. அதில் தென்னை மரம் நல்லா வளர்ந்துக்கிட்டு இருக்குது. இந்த 3 ஏக்கருமே மொத்தமாக நீங்கள் வாங்கிடலாம். நீங்கள் நேரடியாக பார்த்தீங்களாங்க, இந்த வீடியோவில் எப்படி பார்க்குறீங்களோ அதே மாதிரி தான் இருக்கும். மற்ற இடங்களை போட்டுக்கிட்டு நாங்கள் அந்த மாதிரி பண்ணுறதில்ல. நேரடியாக நம்ம வீடியோவில் எப்படி இருக்கோ இந்த இடத்துல அதேமாரி உங்களுக்கு இருக்கும். மண் எப்படி செம்மண் பூமியாக இருக்குது பாருங்கள், அதேமாரியும் உங்களுக்கு செம்மண் பூமி இருக்கும். இதெல்லாம் இப்போ உழுது போட்டு வச்சுருக்காங்க. நல்ல மழை காலம் வந்ததுமே நவம்பர் டிசம்பர்லாம் இதில் நெல் நட்டுருவாங்க. நெல்லை அறுத்துட்டு அதுக்கப்புறம் இதேமாரி உழவு போட்டு வச்சுருவாங்க. அடுத்து வருஷத்துக்கு ஒரு விவசாயம் தான் இப்போதைக்கு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம வாங்கி போட்டு விவசாயமும் பண்ணிக்கிட்டு இருந்துட்டு பின்னாடி நம்ம ஏதாவது ஒரு இதுக்கு சேல் பண்ணலாம். வணக்கம் நண்பர்களே, வத்தலக்குண்டிலேருந்து வதிலே இன்பட்டக். இப்போ நம்மக்கிட்ட வந்திருக்கிறது 3 ஏக்கரு. 3 ஏக்கர் சொல்லியிருக்காங்க. தார் ரோட்டு மேலே தான், என்ஹெச் ஹைவேஸ் மேலே தான் அமைஞ்சிருக்கு. அவங்க விலை இப்போதைக்கு சொல்லலை. நீங்கள் நேரடியாக வரட்டும், அவங்களுக்கு பிடிச்சிக்கிச்சான்னு பார்த்துட்டாங்களாக்கா அப்புறம் நம்ம ரேட் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அக்கம் பக்கத்துலலாம் 1,50,000 லட்ச ரூபா போகுது செண்டு. ஒரு செண்டு 1,50,000 லட்ச ரூபா போகுது. அதை அனுசரித்து தான் இதுவும் விலை சொல்லுவாங்க. இடத்த பாருங்கள், பார்த்தீங்களா உங்களுக்கு பிடிச்சிக்கிச்சுனாக்கா நேரடியாக கான்டாக்ட் பண்ணுங்கள். எல்லாமே செம்மண் பூமி தான். இதை இங்கனக்குள்ள நம்ம மொத்தம் இருக்கிறதே 3 ஏக்கர் இருக்குது. கொஞ்சம் இன்னும் நம்ம சேர்த்து வாங்கணும்னு சொன்னால் அது பக்கத்துலேயும் நிறையா இருக்குது, நம்ம வாங்கிக்கலாம். பிளாட்லாம் போட்டோம்னாக்கா நல்லா சூப்பராக ஓடும். அப்படியே கூட இடம் தான். மண் நல்லா செம்மண் பூமி, பில்டிங் கட்டக்கூடியது. பக்கத்தில் பாருங்கள் தென்னை மரமெல்லாம் இருக்குது பாருங்கள். அதனால் நம்ம இந்த இடத்துல போர் போட்டு அவங்களும் தண்ணி நல்லா ஒரு 500 அடியில் நல்ல தண்ணி கிடச்சிருக்கு அப்படின்றாங்க. 100 அடி 150 அடியிலே நல்ல தண்ணி வருது. அதனால் நம்ம ஒரு 500 அடி போட்டோம்னாக்க இந்த மாதிரி விவசாயம் பண்ணுறதுக்கு சூப்பரான இடமா அமைஞ்சிருக்கு. நேரடியாக வந்தீங்களாக்கும் உங்களுக்கே இந்த இடம் பிடிக்கும். இந்த இடத்துக்கு நீங்கள் வந்தீங்கன்னா நேரடியாக பார்த்தாலே உங்களுக்கு பிடிக்கும். ஏன்டா அப்படி ஒரு செம்மண் பூமி தான் இது. ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக செம்மண் பூமி. ஒரு 5 அடிக்கு செம்மண்ணாக இருக்கும். அதுக்கப்புறம் நல்லா சட்டு வந்துடும். பில்டிங்கு, வீடு கட்டுறதுக்கு, பிளாட்டு இதுக்கெல்லாம் போட்டோம்னாங்க வீடு கட்டுறதுக்கு ஒரு அருமையான இடம். சர்வீஸும் பக்கத்துலேயே இருக்குது. அந்த தோட்டம், அந்த இது போட்டிருக்காரு பாருங்கள். அவர் தென்னங்கண்டு நட்டு உள்ளே விவசாயம் பண்ணியிருக்காரு. அவர்கிட்ட சர்வீஸ் இருக்குது. அந்த பக்கமும் சர்வீஸ் இழுத்துக்கலாம், இந்த பக்கமும் சர்வீஸ் இழுத்துக்கலாம். உடனே கிடைக்கும் நமக்கு. இல்லை நம்ம பிளாட் போட்டு இது பண்ணணும்னு சொன்னால் இந்த பக்கம் தெரியுது பாருங்கள், இதுக்கு மேலே தெரியுது பாருங்கள். அந்த பக்கம் நம்ம ஒரு 5 ஏக்கர் இருக்குது. அந்த 5 ஏக்கர் ஒரு ஆள்கிட்ட இல்லை, 4-5 பேர்த்துக்கிட்ட இருக்குது. அவங்கக்கிட்ட சொல்லி நம்ம அதையும் வாங்கிட்டோம்னாக்கா இதையும் வாங்கினா ஒரு அருமையான பிளாட் போடலாம். என்ஹெச் மேலே கண்டிப்பாக எப்படி பிளாட் போட்டாலும் கொஞ்ச நாள் கழித்து நல்லா விற்றுரும். பூராமே கம்ப்ளீட்டாக நீங்கள் 1 வருஷம் இல்லை 1.5 வருஷத்துலேயே பூரா பிளாட் போட்டோம்னாக்கா விற்று தீர்த்துரும். அந்தளவுக்கு நல்ல ஒரு அருமையான இடம். மண் நல்ல செம்மண் பூமி தான். இந்த பாருங்கள், அருமையான செம்மண் பூமி. கல், பாறை அந்த மாதிரி எதுவுமே இல்லை. நீங்கள் எந்த விவசாயம் போட்டாலும் வரும். நீங்கள் வருஷத்துக்கு அந்த நவம்பர் டிசம்பரில் மட்டும் நீங்கள் நெல் நட்டுக்கலாம். அந்த அளவுக்கு ஒரு அருமையான இடம். செம்மண் பூமி தான். செம்மண்ணில் தண்ணி இங்கே பக்கத்தில் கம்மா இருக்குது. டேம் இருக்குது. டேமில் இருந்தே நேராக டைரெக்டாக இந்த இடத்து வரைக்குமே தண்ணி வரும். பக்கம் என்னென்னா என்ஹெச் மேலே இருக்கிறதுனால விலை அதிகமாக சொல்கிறாங்க. மண் நல்ல செம்மண் பூமி, அருமையான செம்மண் பூமி. நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நேரடி இது வீடியோவில் பார்க்குறத விட
நேரடியாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்னும் உங்களுக்கு பிடிக்கும். இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்குண்டா திண்டுக்கல் மாவட்டம் தேவதானப்பட்டி. தேவதானப்பட்டியில் பைபாஸ் ரோடு போட்டிருக்காங்க. அது வந்து இப்போ 2 ரோடாக தான் போய்கிட்டு இருக்கு. ஒன்று 4 வழிச்சாலை அது ஆக போகுது. ஆனால் ஏற்கனவே அவங்க வந்து 4 வழிச்சாலைக்கு இடம் எடுத்து போட்டிருக்காங்க. அதனால நம்ம இந்த இடத்துக்குள்ள வந்து வராது. இவங்க இடத்துக்குள்ள மொத்தம் 3 ஏக்கருக்குள்ள எதுவும் ஒரு சென்ட் கூட அந்த ஒன்று 4 வழிச்சாலை போடும்போது எடுக்க மாட்டாங்க. ஏற்கனவே எடுத்து வச்சுருக்காங்க. அதனால நமக்கு ஒன்றும் பிரச்சனை வராது. நம்ம கரெக்டாக இந்த இடம் வந்து நமக்கு ரோட்டு மேலே அமையும். அதனால் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கான்டாக்ட் பண்ணுங்கள். இடத்த வந்து பாருங்கள். பார்த்துட்டு அப்புறம் உங்கள் என்ன முடிவுன்றதை பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நீங்கள் விவசாயம் பண்ணலாம். வாங்கிட்டோம்டாங்க நம்ம விவசாயம் பண்ணிக்கிட்டே இருந்தோம்டாங்க 2-3 வருஷத்தில் இது 4 வழி சாலையாக மாறிடும். அந்த டயத்தில் உங்களுக்கு இன்னும் நல்லா ஹையஸ்ட் ரேட்டாக போகும். மண் வந்து அருமையான செம்மண் பூமி. வீடு கட்டுறதுக்கெலாம் ஒரு அருமையான இடம். நம்ம இப்போதைக்கே 3 ஏக்கர் வந்துருச்சு. முன்னாடிலாம் நிறையா பெட்ரோல் பல்க்கு அதெல்லாம் வந்துருச்சு. இப்போதைக்கே பாருங்கள் நல்ல செம்மண் பூமின்றதுனால இங்கே வீடு கட்டுறதுக்கு ஏற்றது மாதிரி அமையும். பக்கத்துலலாம் தென்னந்தோப்பு இருக்குது பாருங்கள். அப்போ நம்ம வீடு கட்டுறதுக்கு இங்கே பிளாட் போட்டு இது பண்ணோம்னாக்கா தண்ணி வசதி அதிகமாக இருக்கும். நம்ம ஒரு 300 அடி 200 அடியிலேயே உங்களுக்கு ஃபுல்லாக தண்ணி கிடைக்கும். விவசாயத்துக்குன்னா 500 அடிக்கு மேலே போடணும். அது வரைக்கும் நம்ம விவசாயம் பண்ணிக்கிட்டே கூட இருக்கலாம். இது வந்து ரேட்டு கூடிக்கிட்டே இருக்கும். இன்றைக்கி விற்கிற ரேட்டு நாளைக்கு டக்குன்னு மாறுது. மண் வந்து நல்ல ஒரு செம்மண் பூமி தான். ஒரு கல் கூட கிடையாதுங்க. கம்ப்ளீட்டாக சரளையாக கிடையாது. பூராமே ஒரிஜினல் செம்மண் பூமி தான். நெட்டுக்கு எங்கே வேணாலும் பார்த்துக்குங்க. ஒரே செம்மண் பூமியாக தான் உங்களுக்கு தெரியும். நேரடியாக வந்து பார்த்தீங்களாக்கா இன்னும் உங்களுக்கு தெளிவாக தெரியும். மொத்தம் 3 ஏக்கர் இடம். இந்த 3 ஏக்கரில் வந்து இவங்க பின்னாடி 1 ஏக்கர் இப்போ காலியாக போட்டிருக்காங்க. முன்னாடி 1 ஏக்கரு, நடுவில் 1 ஏக்கர் மட்டும் விவசாயம் பண்ணியிருக்காங்க. விவசாயம் பண்ணாங்கன்னா இந்த பாருங்கள் தெரியுது பாருங்கள் உங்களுக்கு. அகத்திக்கீரை போட்டிருக்காங்க. தென்னங்கண்டு எல்லாத்துலேயுமே வச்சுட்டாங்க. தென்னங்கண்டு வந்து இப்போ தான் வச்சு 1 வருஷம் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. 1 வருஷத்துலேயே நல்லா வந்திருக்கு. இன்னும் உரம் இதுக்கெல்லாம் தண்ணி வசதி வச்சோம்னாக்கா நல்லா சீக்கிரம் இன்னும் 2 வருஷமோ 3 வருஷத்துலேயே நமக்கு காப்புக்கு வந்துடும். ஏற்கனவே 1 வருஷம் ஆயிடுச்சு. இல்லை நமக்கு இது பண்ணணும்னா தென்னை மரத்தில் இதுக்கு உள்ள நல்ல ஒரு விலைக்கு வந்தப்புறமும் நம்ம பிளாட் மாரி போட்டு விற்றாலும் கூட தென்னை மரத்தை நம்ம வெட்ட வேண்டியதில்லை. தென்னை மரம் அப்படியே இருக்கும். இவர் வந்து இப்போதைக்கு மாடு இதுக்கெல்லாம் வச்சு வளர்த்துக்கிட்டு இருக்காரு. இந்த தெரியுது பாருங்கள் தென்னங்கண்டு பாருங்கள் கொஞ்சம் ஓரளவுக்கு மேலேயே வந்துருச்சு. தண்ணி இல்லைன்னா அவர் வந்து இந்த தென்னங்கண்டெல்லாம் போட்டு வளர்க்குறது முடியாது. தண்ணி ஒரு 500 அடி வீட்டுக்குன்னா 300 அடியிலேயே உங்களுக்கு சூப்பரான தண்ணி கிடைக்கும். நல்லா குடிக்கக்கூடிய தண்ணி தான். அருமையான தண்ணி வசதி. அதனால் நம்ம பின்னாடி வந்து என்றைக்காவது ஒரு நாளைக்கு பிளாட்டு இந்த இடத்துல போட்டோம்னாக்கா நமக்கு உடனே சேல் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அப்ரூவல் வாங்கி நம்ம சேல் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னாக்கா நல்லாயிருக்கு. இந்த இடம் பாருங்கள் அந்த தென்னை மரத்துலேருந்து இவ்வளோ இடங்க இந்த இது வரைக்கும் இடம் இருக்குது. ரெண்டாவது நம்ம இடம் வந்து சூப்பராக இருக்குது. பார்த்தீங்களாக்கவே உங்களுக்கே பிடிக்கும். இந்த பக்கத்தில் வந்து கொடுக்குறோம்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் இந்த இடம் பிடிச்சிக்கிச்சுனாக்கா அந்த பக்கம் 1 ஏக்கரு 50 சென்ட் இப்படி நிறையா இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேர்த்து வாங்கிக்கலாம். அந்த கார் போகுது பாருங்க, ஒரு வேன் போகுது பாருங்க, அதுதான் என்ஹெச். அது வரைக்குமே ரோடு இருக்குது. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன சின்ன செடி தெரியுது பாருங்கள், ஒரு போஸ்ட் மரம். அது வரைக்குமே என்ஹெச் இருக்குது. இங்கிட்டு தான் இடம். இன்னும் 4 வழிச்சாலை அவங்க மாற்றினாலும் கூட அந்த போஸ்ட் மரத்து வரைக்கும் கூட வராது. அதுக்கு அடுத்தவே நின்றுக்கிறோம். அதனால் நமக்கு வந்து இங்கிட்டு ஃபுல்லாக இடமே மிச்சமாகும். பிளாட் வாங்கி பிளாட்டாக போட்டோம்ட்டாக்க ஏகப்பட்ட இட வசதி கிடச்சிரும். இல்லை இன்னும் நம்ம பக்கத்தில் இடம் 3 ஏக்கர் பத்தாதுன்னா பக்கத்தில் இன்னும் 2-3 ஏக்கர் வாங்கிக்கலாம். விலை வந்து கொஞ்சம் அதிகமாக தான் சொல்லுவாங்க. ஏன்டா என்ஹெச் மேலே வர்றதுனால இப்போ ரேட்டு கூட சொல்லுவாங்க. இந்த வீடியோ பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா கான்டாக்ட் பண்ணுங்கள். வீடியோ பாருங்கள். உங்களுக்கு இடம் பிடிச்சிருச்சுன்னா என்ஹெச் பக்கத்தில் தான் இருக்குது. அந்த வண்டியெல்லாம் போகுது பாருங்கள். ஏன்னா உங்களுக்கு இடம் பிடிச்சிருச்சுனாக்கா எனக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸ்க்ரோலில் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் பாருங்கள். அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களை இடத்த கூட்டிகிட்டு போய் காட்டுறேன். இடம் பிடிச்சிருச்சுனாக்கா நான் ஓனர்கிட்ட கூட்டிகிட்டு போவோம். விலை பேசி வாங்கிக்கலாம். இடம் நல்லா சூப்பரான இடம் தான். செம்மண் பூமின்றதுனால நம்ம இங்கே ஹைவேஸ் மேலே பிளாட் போட்டோம்னாக்க நல்லா போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இல்லை நம்ம அது வரைக்குமே விவசாயம் பண்ணோம்னாலும் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். பாருங்கள் பூராமே செம்மண் பூமி. அந்த தென்னை மரத்து வரைக்குமே இடம் இருக்குது பாருங்கள். அப்படியே நீளமான இடம். இங்கேருந்து 3 ஏக்கர், 1 ஏக்கரு அந்த தென்னை மரம் 1 ஏக்கரு, அதுக்கடுத்து 1 ஏக்கர், 3 ஏக்கர் இருக்குது. 3 ஏக்கருமே நம்ம கான்டாக்ட் பண்ணி ஒரே ரேட்டுக்கு பேசிக்கலாம். இல்லை நமக்கு அவங்க நேரடியாக தான் ரேட் பேசணும்னு சொல்லியிருக்காங்க.
வீடியோவில் சொல்ல மாட்டேன்ட்டாங்க. அதனால் வீடியோ பாருங்கள். இடம் உங்களுக்கு பிடிச்சிக்கிடுச்சுனாக்கா பிளாட்டு இது போடுறதுக்கு தான் இது அதிகமாக கமர்ஷியலுக்கு யூஸ் ஆகும். வேறு நம்ம விவசாயமோ இதை பண்ணிட்டு கூட பின்னாடி விற்கணும்னா விற்றுக்கலாம். இல்லை விவசாயம் மட்டுமே பண்ணணுன்னா இந்த ரேட்டுக்கு இங்கே வாங்கி போடுறதுல ஒரு பிரயோசனமும் இல்லை. கமர்ஷியலுக்கும் விவசாயத்துக்கும் பண்ணணும்னு நினச்சோம்னாக்கா கண்டிப்பாக இதை வாங்கி போடலாம். இடம் நீங்களே வந்து பார்த்தாலே உங்களுக்கு பிடிக்கும். அந்தளவுக்கு செம்மண் பூமி. வீடு இதுக்கெல்லாம் கட்டணும்னாலும் செம்மண் பூமியை தான் எல்லோரும் பார்ப்பாங்க. ரெண்டாவது போக்குவரத்து எப்படி இருக்குன்னு பாருங்கள். 4 வழிச்சாலை பக்கத்தில் தான். இன்னும் 4 வழிச்சாலை போடலை. இப்போ 2 வழிச்சாலையாக தான் போய்கிட்டு இருக்கு. ஆனால் 4 வழிச்சாலைக்கு இடம் எடுத்து போட்டிருக்காங்க. அது கண்டிப்பாக இன்னும் ஒரு வருஷத்துலேயோ எல்லாம் அளந்துட்டுலாம் போயிட்டாங்க. இன்னும் சீக்கிரமாக 4 வழிச்சாலையாக வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம் இருக்குது. உங்களுக்கு தெரியும், NH பக்கத்தில் நமக்கு இடம் கிடைக்குதுன்னா அது ஒரு டைப்பாக தான் விலை சொல்லுவாங்க. நம்ம அனுசரித்து வாங்கிக்கலாம். அவங்க கொடுக்கணும்னு முடிவுக்கு வந்துட்டாங்க. அதனால் நம்ம பார்த்து வாங்கிட்டு நல்லா இதில் ஒரு ப்ராஃபிட் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதனால் இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்க நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கான்டாக்ட் பண்ணுங்கள். வணக்கம். வாழ்க வளமுடன்.